அபிராமி, என்ன யோசிக்கிற? வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு பொண்ணும் ஆணும் சேரும் போது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உண்டாகும். அப்போ அங்கேயும் ஒரு ஆண் இருக்கான். உன்னால உறுதியா நம்ப முடியுமா அபிராமி உன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணோட பெட் ஷேரிங் பண்ணலன்னு? எல்லாம் ஒரு நம்பிக்கை. மாரல்டின்ற சோஷியல் கான்செப்டோட கைதிங்க நம்ம. உலகத்துல நியூக்ளியர் பாம்போட பெருசு ஒரு பொண்ணோட விர்ஜினிட்டின்றது எண்ணம். ஒரு ஆணோட சுயநலம் பொண்ணு அப்படியே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. விர்ஜினிட்டி, வாட் a foolish word. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஏய், கூல் டவுன். நான் இனிமே லியோட முகத்துல எப்படி முழிப்பேன்? இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணாம இருந்ததே இல்ல. ஆனா இந்த விஷயம் அப்படின்னா யூ கேன் ரிவீல் இட். அப்ப பார்க்கலாம் உன் ஹஸ்பண்டோட ரியல் ஃபேஸ். அப்ப அவர் உன்னோட புருஷனா இருக்க மாட்டாரு, வெறும் ஒரு ஆணா மாறுவாரு. Go and do that nonsense. இறங்கலையா? இத உன் பொண்ணுகிட்ட கொடு. Take it, take it. Thank you, ma'am. வேண்டாம், அதை சாப்பிடாது. அது உனக்கு வேண்டாம், அது கெட்டு போச்சு. மம்மி, நீ ஏமாற்றத்துக்காக தானே சொல்ற?
நீ யாரு? எனக்கு ஒன்னும் அடையாளம் தெரியல. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன். நீ பெரிய மனுஷியான நிமிஷத்துல இருந்த. ஹலோ. அம்மா ஏன் கால் பண்ணல? நான் கால் பண்ணும்போது நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். நான் கவனிக்கல. என்னாச்சு? தாங்க முடியாத தலைவலி. டேப்லெட் எதுவும் எடுத்துக்கலையா? வேண்டாம், சரியாயிடும். அம்மா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? பிரெட் இருக்கு. பசிக்கவே இல்லை, போய் குளிக்கணும். நம்ம பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா அவளுக்கு இந்த பிராண்ட் சாக்லேட் தான் வேணும்னு. ம். தலைவலி இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லையே, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி தோணுது உனக்கு? தெரியல, அப்படி தோணுது. நம்ம காதலிக்காம இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாம் இல்லை? என்னோட இன்ஃபீரியாரிட்டி தான் உன்னோட கனவுகளுக்கும் உன்னோட ஆசைகளுக்கும் ஈடாக நிற்க முடியலைன்ற காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்க? நாம் ஒன்று பண்ணால் என்ன? இந்த வெக்கேஷனில் ஒரு டூர் போனால் என்ன? இந்த போரிங் ரொட்டீன்லேருந்து ஒரு டெம்பரரி எஸ்கேப். ஊட்டி, மைசூர், கோவா, பெங்களூர். சாய்ஸ் யாஸ். என்ன சொல்கிற? வேண்டாம் லியோ, கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கலாம். என்னம்மா இப்படி பேசுகிற? எப்போ நீ தானே சொல்லுவ? சொல்லுவேன் தான், ஆனால் இப்போ ஐடியா இல்லை. as you wish. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? லியோவுக்கு என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீ என்ன ஹைட் பண்ண போற? உன்னால அது முடியாது. பண்ணிட்டேன்.
நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டேன். அந்த சாரியோட விலை 3500 ரூபாய் இல்லை. அது அடி பைத்தியம், என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அந்த சாரி கண்டிப்பாக மினிமம் 6000 இல்லை 7000 இருக்கும். நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்னோட சண்டையில இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னோட லிட்டில் போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் கூட நாங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்ததில்லை.